ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சீம்பால் நாட்டு சர்க்கரை பொரியல். இது எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சீம்பால் 1/4 லிட்டர் எடுத்துக்கோங்க. கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி சீம்பால் நாட்டு சர்க்கரை பொரியல் செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாலை ஊற்றிக்கலாம். சீம்பாலில் அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் திறன் அதிகமாக உள்ளது. அதனால் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கனால இது குழந்தைகளுக்கு அதிகமாக சிறு வயதுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. பாருங்கள், இந்த சீம்பால் நல்லா கடியில் அடி பிடிக்காத மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டே இருங்க. நம்ம கெட்டிமாக ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு பாருங்கள். அடியில் அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலக்கிட்டே இருக்கணும். சீம்பால் நாட்டு சர்க்கரை பொரியல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுருக்குன்னு பாருங்கள். நல்லா கலக்கியாச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. கரும்பு சர்க்கரை போட்டாச்சு. கரும்பு சர்க்கரை போட்டு நல்லா கலக்கிடுங்க. இது ஃபுல்லாக நல்லா கலக்கிட்டே பொரியாக வர வரைக்கும் நல்லா கலக்கிட்டே இருங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா அது ஸ்மெல்லே செம்ம சூப்பராக இருக்குது. எவ்வளோ உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். பால்கோ மாதிரியே இருக்குது. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்புவாங்க. நம்ம ஒரே மாதிரி வேக வைத்து பதத்தில் செய்யறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சீம்பால் கரும்பு சர்க்கரை பொரியல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சீம்பால் கரும்பு சர்க்கரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.